ஹலோ தினேஷ் பிரதர். எனக்கு ஒரு டவுட்டு. நான் +2ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி படிச்சுட்டு இருக்கிறேன். நான் இன்ஜினியரிங் படிக்கணும். இன்ஜினியரிங் முடிச்சோன்னா நான் கண்டிப்பா எம்பிஏ பண்ண போறேன். எம்பிஏ கூட நான் எங்க பண்ணலாம்னு ஐடியால இருக்கிறேன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட் மாதிரியான காலேஜ்ல பண்ணணும் பிரதர். அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? டிகிரி முடிச்சுட்டு கேட் எக்ஸாம் எழுதி தான் நான் எம்பிஏ பண்ண முடியுமா? பிரதர் நானு ஆர்ட்ஸ் குரூப்பு நார்மல் டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்பிஏ பண்ணலான்னு பிளான் பண்றேன். அந்த எம்பிஏ கூட வந்து எங்க பண்ணணும்? ஐஐஎம்ல தான் சார் பண்ணணும். அப்படின்னா நான் டிகிரி முடிச்சுட்டு தான் எம்பிஏ பண்ண முடியுமா? இல்ல 12th முடிச்சோனே நான் டைரக்ட்டா ஐஐஎம்ல எம்பிஏ பண்ண முடியும். இதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பிரதர்? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எஸ் ஆஃப் கோர்ஸ். அத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வெல்கம் பேக் டு ஏ டு கேடிகே சேனல். ஐ அம் டிகே தினேஷ் குமார். என்னுடைய வெப்சைட் வந்து கெட் யுவர் காலேஜ். ஐஐஎம்ல எம்பிஏ பண்ண என்ன வேல்யூ? எப்படி ஐஐடில ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறோமோ அதே மாதிரி ஐஐஎம்ல எம்பிஏ பண்றது அவ்வளவு ஒரு ஒர்த்தான கோர்ஸ் அண்ட் காலேஜ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐஐஎம் ரோடெக்ல இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். இதுக்கான அப்ளிகேஷன் பிப்ரவரி 6ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓபன். லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 6. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எப்ப வைக்க போறாங்கன்னா மே 10th எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து மே எண்ட்ல கொடுத்துருவாங்க. உங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூ வந்து ஜூன் மந்த் கண்டக்ட் பண்ண போறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கான ரிசல்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜூலைல முடிச்சுட்டு ஆகஸ்ட் மந்த் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, அதுக்கப்புறம் வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நேரா வந்து இண்டக்ஷன் டே வந்து ஆகஸ்ட் மிடில் வந்து காலேஜ் ஓபன் பண்றாங்க பிளான் பண்ணிருக்காங்க. இது யாருன்னா 12th முடிச்ச ஸ்டூடெண்ட் எல்லாமே டைரக்டா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஓகே சார், இந்த எக்ஸாமுக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்ன கோர்ஸ் படிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 இயர்ஸ் நீங்க இது படிப்பீங்க. அதனாலதான் இது வந்து இன்டகிரேட். நார்மலா எம்பிஏ பண்ணீங்கன்னா 2 இயர்ஸ் தான் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு. பட் இது வந்து ஐஎம் ஆஃபர் பண்றதுனால டைரக்டா 5 இயர்ஸ் நீங்க வந்து ஐஎம்லயே படிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி டிகிரியா கன்சிடர் பண்றாங்க. பிபிஏ நீங்க படிக்கலாம். இந்த பிபிஏ முடிச்சதுக்கு அடுத்ததா வந்து 2 இயர்ஸ் வந்து எம்பிஏ பண்ணலாம். ஆஸ் பர் கரிக்குலம் என்னவோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, நீங்க வந்து உங்களுடைய சிஜிபிஏ 5 அண்ட் எபோவ் மெயின்டைன் பண்ணீங்கன்னா எம்பிஏ கண்டினியூ பண்ணலாம் 3 வருஷத்துக்கு அப்புறம். இல்ல உங்களுடைய சிஜிபிஏ லெஸ் தென் 5 அப்படி இருந்துச்சுன்னா நீங்க வந்து எக்ஸிட் பண்ணிடலாம். வித் பிபிஏ டிகிரி மட்டும் ஐஎம்ல இருந்து நீங்க வாங்கிட்டு வந்துடலாம். ஓகேவா? நீங்க எழுத போற ஐபி மேட் எக்ஸாம் உடைய மார்க்ல 55% எடுத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்றீங்களா, பர்சனல் இன்டர்வியூ, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15% வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. உங்களுடைய 10th மார்க்குக்கு வந்து 10% வந்து வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. உங்களுடைய 12th மார்க்குக்கு 20% வந்து வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து என்ன மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னா, சும்மா ஜெனரல் சப்ஜெக்ட் தான். வெர்பல், அதுக்கப்புறம் வந்து லாஜிக்கல் ரீசனிங், ஆப்டிடியூட் டெஸ்ட், இந்த மாதிரியான சப்ஜெக்ட் தான் வந்து அதுல கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்க போறாங்க. தென் என்னுடைய மார்க் வந்து 10th அண்ட் 12th 60% மினிமம் இருக்கும்னு ஓபிசி கேட்டகரியா இருந்துச்சா, இதே எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருந்துச்சா 55% மென்ஷன் பண்ணிருக்கோம். எல்லாருமே ஐஏஎம் எம்பிஏக்கு ட்ரை பண்ணி பாருங்க. டைரக்டா 5 இயர்ஸ் கோர்ஸ். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் அந்த இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு 1-to-1 செஷன் தேவைப்பட்டாலும் கீழே கருத்து கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட்.